vlogலயுமே இது இருக்கும். 9 மணிக்கு ஒயின் ஷாப் திறக்க போறாங்க. இதுதான் சுகமா கடவுளின் வரமா. நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது கொச்சின் இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வண்டர்லா போகலாமா எங்கே போகிறதுன்னு தெரியல. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு நடக்க விட்டான். முன்னாடி போகிறாங்க, நடந்து போயிட்டு இருக்கானுங்க. வா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நடக்க விட்டானுங்க. ஷேர் ஆட்டோவும் இல்லை எதுவும் இல்லை. இங்கேருந்து 5 கிலோமீட்டர் பக்கம் நடக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்து தான் போகணும் போல். நீங்கள் எதுவும் வரீங்கன்னா முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு வாங்க. வந்து பார்த்துக்கலாம் எவனா சொன்னான்னா திருப்பாடு அடிங்க. இப்போ நானும் அதை தான் பண்ணலான் இருக்கேன். வண்டர்லா போகணுமா இல்லை டீ குடிக்கலாமா எதுவுமே இல்லாமல் பசி எடுக்குது எனக்கு. பிலிக்ஸ் பசிக்குதுடா. 2 hours later. வண்டர்லாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா நல்ல கிளைமேட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாகவே இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க தான் போகிறாங்க. டிக்கெட் வாங்கலான்ட்டு ஆன்லைன்லன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் வாங்கவே இல்லை. ஒன்றும் தெரியாத மாதிரி போகிறானுங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு பயங்கரமாக இருக்குது. இன்னும் அப்கமிங்கில் கேம்ஸ்லாம் நான் வந்து உள்ளார போயிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் வண்டர்லா வந்து ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கும்பல் தான். ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிடலாம் போல். கொஞ்சம் இதாகிடுச்சு. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போயிடுவோம். உள்ளே போயிட்டு அட்ராசிட்டிஸ் தான் பயங்கரமாக இருக்கும். எல்லாம் டிக்கெட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. வெளியே புரோக்கர்ஸ்லாம் நிறைய இருப்பாங்க போல். பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஐயோ எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப நாள் வரணும் வரைக்கும் வாட்டர் இந்த மாதிரி தீம் பார்க்கே வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வரேன். வாவ் பாருங்க. ட்ரெஸ் டீசர் நான் காட்டுறேன். ஹலோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வண்டர்லாக்குள்ள ரீச் ஆகிட்டோம். உள்ளார பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ண வேண்டியது தான். ஆனால் என்னமே ஒன்றுமே தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்கோம். லாக்கர் எங்கே இருக்குது எது பண்ணுறதுன்னே தெரியல. ஃபஸ்ட் டைம் வரீங்களா என்னதுறாங்க மேலே பறந்து போகிறதா? இது ராட்டில் போகிறோம். அவ்வளோ உச்சரித்தில் வச்சுருக்காச்சா நண்பர்களே. இன்னும் டெரரான கேம்ஸ்லாம் ப்ளே பண்ண போகிறோம். பயங்கரமாக இருக்க போது. பயங்கரமாக இருக்குது. வாட்டர் கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. என்னன்னு தெரில, ஒரு மாதிரியாகவே ஆகிட்டேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி செம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் பாருங்கள். நான் அப்படியே ஒவ்வொரு கேம்ஸாக ப்ளே பண்ணுறதுலாம் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த இதில் அப்புறம் இது என்னதுடா? பயங்கரமாக இருக்குண்டா. வாங்கடா போங்கடா. வயசு அடுத்த கப்பலில் போக போகிறோம். ஏர் கப்பல். வயசு ஆகிக்காது ப்ரோ. ஏர் கப்பல். நம்ம ஸ்டார்டிங்கில் உட்காந்துங்களாண்டே. நான் அந்த சீட்டுக்கு போகிறேன். லாஸ்ட்டுக்கு போனேன். லாஸ்ட்டுக்கு போனேன். லாஸ்ட்டில் போகிறேன். காப்பாத்துக்கடா முடியுங்களா?
நண்பர்களே இது மோசமான ரைடு, இதுக்கு வரவே வராதுங்க, எனக்கு பயமா இருக்குது. ஐயோ வயிறுலாம் கலங்கிருச்சு. வா பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் மச்சி. உனக்கு சொல்லு மச்சி. அற்புதமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். Few moments later. காய்ஸ் ஒரு ரைடு உங்கள்கிட்ட காமிச்சோம்ல, அந்த ரைடு போயிட்டு அள்ளு விட்டுருச்சு. எப்படி இருந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. உங்களோட கருத்தை சொல்லு, எப்படி இருந்தது அந்த ரைடு? இப்போ அடுத்த வேற ரைடு போக போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த என்ன பிளேஸு, இந்த ரயிலில் போக போகிறோம். பாருங்க பயங்கரமாக இருக்கும். இந்த ரெடி ஆகிட்டோம் ட்ரிப்புக்கு. எங்கடா ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. மச்சி ஆய் காட்டு. மச்சான் பிள்ளைங்களோட உஷார் பண்ணிட்டு உஷாராக உட்காந்துட்டான். எங்கடா போறோமா? மோதிரம் எங்க போறோம் நம்ம? மச்சான் நல்லா வாழ்ந்துட்டான் நண்பர்களே. பயங்கரமா வைப் ஆயிட்டோம். நல்லா இருந்துச்சு இந்த ரைடு. அடுத்த ரைடுக்கு போயிட்டு போறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து நம்ம தான் போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லியிருக்கோம். பயங்கரமாக இருக்க போது அடுத்து நம்ம பசங்களோட போகிறோம். நம்ம வியூ பாயிண்ட் அழகாக எடுக்கிறோம். பயங்கரமாக காட்டுறோம். காட்டுறோம். இப்போ யார் கிரீன் சாப்பிட்றா என்ன சொல்றீங்க? பயங்கரமாக பண்ணுறோம். அதெல்லாம் பயங்கரம். என்னடா
ரைடு உங்கள்கிட்ட காமிச்சோம்ல, அந்த ரைடு போயிட்டு அள்ளு விட்டுருச்சு. எப்படி இருந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. உங்களோட கருத்து சொல்லு, எப்படி இருந்தது அந்த ரைடு? இப்போ அடுத்த வேற ரைடு போறோம். அந்த அது என்ன செட் பண்ணீங்களா இல்லையா? அது வாடா அதுக்கு போனா குடிக்கிற வாட்டர் வாசகம் போட்டிருக்கு. வாடா லெஃப்ட்ல இருக்கு ப்ரோ. வாங்க அடுத்த கேம் காய்ஸ். டீ குடிக்க போலான்னு பார்த்தோம். அடுத்த இந்த ரைடு போலான்ட்டு முடிவு எடுத்துருக்கானுங்க பசங்க. சரி நம்மளும் மேலே போயிட்டு வரலான்ட்டு முடிவு எடுத்தாச்சு. நம்ம ரெடி ஆயிட்டோம் காய்ஸ். ஹாய் காட்டுங்க. எனக்கும் பசிக்குது, நீங்க பசிக்குது சாப்பிடாம கூட விளாடுறானுங்க. இந்த கேம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி தான் இருக்கும்? பயங்கரமா இருக்கும். நம்ம விளாக் எடுத்துக்கிட்டே உட்காருவோம் கைஸ். இந்த இந்த ரைட்ல யாருமே இல்லாத போதே தெரியல. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். பயங்கரமா இருக்கு. தண்ணிக்கு போன அடுத்தது பசிக்கு மேல போறோம். நீங்க கவர் ஆவீங்களா? மேல ஏற போய் குளிக்க வேண்டியது. இல்லடா தலை ஒண்ணுமே ஆகல. இது இப்படிதான் பொய் சொல்றானுங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஏமாத்திட்டு. எப்படி இருக்குது பாருங்க guys. இந்த வியூல எப்படி இருக்கு? அதெல்லாம் போனா சத்தியமா மயக்கம் போட்டோம்டா. டே அதெல்லாம் வேணாம்டா. அதெல்லாம் வேணாம்டா. வாட்டர் கேம் போலாம்டா. டே வாட்டர் கேம்டா ப்ளீஸ்டா. ரைடு முடிச்சோம். அடுத்த ரைடு போறோம். வாட்டர் கேம்லாம் இருக்கு. இன்னும் தண்ணி எல்லாம் விட்டு அலாச வேண்டியதெல்லாம் இருக்கு. மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. முக்கியமான கேம் போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப காட்டுற பாருங்க. இந்த கேம் தான் நம்ம பிளே பண்ண போறோம். இதை பார்த்தோன்னே நம்ம தனுசு வரலன்னு சொல்லிட்டான். கவிதா இந்த சுதாகர் வரமாட்டேன்டாப்ல. அவர் வராட்டி பரவாயில்ல, நம்ம போறோம். பயங்கரமா எடுக்கடா. நான் கையை காட்டுறாங்க இருந்துட்டு அந்த புள்ள கலருக்குல கையை காட்டுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் எத்தனை மணிக்கு வாட்டர் கேம் போவாங்க? நாங்கள் இங்கே இருக்க எல்லா ட்ரை கேம்ஸும் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் கேம் போகிறோம். எல்லாரும் வாட்டர் எழுந்திரிச்சிட்டாங்க. 4:30 போகிறோம் வாட்டர் கேம். பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஆல்ரெடி பயங்கரமாக தான் இருக்குது. செம்மையாக இருக்க போது. வாங்க எப்படி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். பாவம் மச்சி எனக்கு ஒரு கொஞ்சம்
அடுத்த பார்த்தீங்கன்னா வேவ் பூல் போகிறோம். இப்போ டிஜே வைப் பண்ணிட்டு அடுத்த வேவ் பூல் பயங்கரமாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வேவ் பூலுக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளே போகிறோம். நைஸ் வேவ் பூல் வந்தாச்சு. இதுவரே மச்சி வாடா உள்ள போலாம் தண்ணிக்குள்ள. வாடா. வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னாவே சாக போறாங்க. இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாடா இங்க வாடா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னாவே தண்ணிக்குள்ள ஸ்விம்மிங் போட போறோம். நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே வேறென்று வித என்று விண்தூவும் மழை என்ற இதய தோட்டம் பூ பூக்குதே வாலின்றி போரின்றி வலிக்கின்ற ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்காங்க. பாருங்க வாங்க உள்ள போயிட்டு வரும் ஒரு வாட்டி. இதுதான் சுகமா கடவுளின் வரமா கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா கேமும் ப்ளே பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்க போகுது. வாங்கடா. நாங்கள் வந்து இப்போ இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து ஏன்னா RFID வாட்ச் வேணா கமெண்ட் பண்ணுங்க, நான் வீட்டுக்கு எடுத்து வந்து தரேன். சரிங்களா? எடுத்துட்டு போகலாமா வீட்டுக்கு? கொடுத்தா போகிறோம் காசு தருவாங்க டீ குடிக்க. 50 ரூபா காசாடா? கைஸ் இங்கே ஒரு பிள்ளைகிட்ட பேசணும். அது எந்த பிள்ளைன்னு நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். சீனா மாதிரி இருந்தது தானே அந்த பிள்ளை வச்சு. அந்த பிள்ளை பேர் மாலா. கொரியன். செம்மையாக இருந்தது. ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் பிக் ஃபேன் அது இதுன்னு சொல்லி சொன்னோம். பார்த்தீங்களா செம்ம க்ரௌடு கைஸ். இன்னைக்கு வந்து நல்லா பயங்கரமான கேம்லாம் ப்ளே பண்ணியிருக்கோம். மறக்காமல் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வண்டர்லா விட்டு வெளியே போகிறோம். அவ்வளோதான், டூர் முடிஞ்சிருச்சு. பழைய மாதிரி மிஷின் வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டு காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடணும். இன்னும் 3 மாசமோ 6 மாசமோ எங்கேயும் போகாம வீட்டுக்காகவும் நமக்காகவும் உழைக்கணும். இன்னும் அடுத்த கொஞ்ச நாளைக்கு இந்த ட்ரிப்ல நடந்த ஜாலியான மொமெண்ட்ஸ் நினைச்சுக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். என்ன பண்றது, மனுஷனா பிறந்துட்டோம்ல.